ஹாய் காய்ஸ், நான் உங்கள் முகமது இப்ராஹிம் அன்ரூட் சேனல்லேருந்து பேசுகிறேன். ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்செல் கம்பெனிக்கு தான் கைஸ் வந்திருக்கோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ப்ராப்செலோட சைட் வீடியோ நம்ம நிறைய பண்ணியிருப்போம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியோட ஒரு ஆஃபீஸ்க்கே வந்திருக்குன்னு சொல்லலாம். சைட் விசிட்னா அதுக்குள்ளே என்ன நடக்குது பிஹைண்ட் த சீன்ஸில், அதாவது நம்ம நம்ம சைட் விசிட்லேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் நம்ம கம்பெனிக்குள்ளே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இது எதுக்கு நம்ம இந்த வீடியோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு உங்களுக்கு கொடுக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ட்ரஸ்ட் பில்டப் பண்ணணும். கம்பெனி நம்ம போய் பார்க்குறோம், சைட் விசிட் பார்க்குறோம், உங்களோட கம்பெனி எங்கே இருக்குது, உங்களோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, எப்படி நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாது. பட் இந்த வீடியோனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஒர்க் போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம், எவ்வளோ கோஆர்டினேட்டிவாக அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு எப்படி நம்ம ப்ராஜெக்ட் ஒரு ப்ராஜெக்ட் இவங்ககிட்ட வாங்கலாமா அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம டெலிகாலிங் மார்க்கெட்டிங் ஒரு டீம் இருக்குது, டாக்குமெண்டேஷனுக்கு ஒரு டீம் வச்சுருக்காங்க, ஆஃப்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு டீம் இருக்குது, பிஃபோர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு டீம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டீம் என்னென்ன ப்ராஜெக்டிங்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டு போங்க. ஸோ வாங்க அதை ஒன்று அப்படியே டீட்டெயிலாக பார்க்கலாமே. டெலிகாலர்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டீம் கிட்ட தான் ஆக்சுவலாக நின்றுட்டு இருக்கோம். ஸோ நிறைய கால்ஸ் எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள், இங்கே கால்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே வாங்க, இப்போது பாருங்கள் இங்கேயும் கால்ஸ் போயிட்டுருக்கு, இங்கேயும் கால்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேரை வச்சு இங்கே கால்ஸ் ஆக்சுவலாக எடுக்கிறது கிடையாது. ஸோ ஒரு ஹோல் டீம் ஒரு ஆர்கனைஸ்டாக நீங்கள் ஒரு கால் பண்ணுறீங்கன்னா ஒருத்தர் எடுக்கலைன்னா இன்னொருத்தர் எடுக்கலாம் இன்னொருத்தர். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எப்போ கால் பண்ணாலும் சரி எடுப்பாங்க. டெலிகாலர்ஸ் அவங்களோட ஒர்க்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதான் இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஒர்க்கு. ஸோ இதுக்கு மேலே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஒர்க் இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய ஒர்க் இருக்குது. வாங்க அப்படியே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்த்துருப்போம் டெலிகாலர்ஸ். அதுக்கு மூலிமா நீங்கள் கால் பண்ணி என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சைட் விசிட் புக் பண்ணுவீங்க. சைட் விசிட் புக் பண்ண கார்ட் புக் பண்ணுவீங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரீ சேலில் வந்து சேரும். போஸ்ட் சேலில் ரிஜிஸ்ட்ரேஷன், அந்த டாக்குமெண்டேஷன், அதோட ஆக்டிவிட்டீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். பேர்கிட்ட கொஞ்சம் கேஷ் இருக்காது. கேஷ் இல்லாத போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, லோனுக்கு வந்து லோன் ஒர்க் பண்ணி கொடுக்குறவங்க தான் மேம் இருக்காங்க. ஸோ மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னோட நேம் லாசியா. ஓகே மேம், ப்ராப்செல்ல எத்தனை இயரா மேம் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ப்ராப்செல்ல ஒரு 3.5 இயர்ஸ். 3.5 இயர்ஸா? ஓகே மேம். இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த போஸ்ட் சேல்ஸில் தான் ஆக்சுவலாக நீங்கள் இருந்துட்டு இருக்கீங்க. ஸோ அதில் என்னென்ன ஒர்க்லாம் இருக்கும்? இப்போ லோன் எடுக்கணும்னா என்னென்ன மாதிரிலாம் மேம் ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறோம்? இப்போ போஸ்ட் சேல்ஸில் நாங்கள் என்ன பார்க்குறோன்னா, ஒன்ஸ் கிளைண்ட்டு சைட் விசிட் முடிச்சு புக்கிங் எடுத்ததுக்கப்புறம் கஸ்டமரை ஃபாலோஅப் நம்ம தான் பண்ணணும் த்ரூ அவுட் த ரிஜிஸ்ட்ரேஷன், பட்டா ட்ரான்ஸ்ஃபர் வரைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, கிளைண்ட்டோட ப்ரொஃபைல் அனலைஸ் பண்ணிவிட்டு, ஸோ கிளைண்ட்டோட ரிக்குவயர்மெண்ட் பார்த்துட்டு, ஸோ அவங்களுக்கு லோன் வேணும்னா லோன், இன்கேஸ் லோன் எலிஜிபிலிட்டி ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் கிளைண்ட் கிட்டேருந்து ரிட்ரைவ் பண்ணிவிட்டு, ஸோ எல்லா பேங்க்லேயும் நம்ம வந்து டைப் வச்சுருக்கோம். ஸோ கஸ்டமர்ஸ்க்கு எல்லா பேங்க்லேயும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சூப்பர் மேம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் சேல்காண்டி ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் சைட் விசிட்லேருந்து ஒரு ஒர்க் முடிஞ்சிருதுங்களா, ஆஃப்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் டு பட்டா ஆக்சுவலாக அந்த டாக்குமெண்டேஷன் உங்கள் கையில் கொடுக்குற வரைக்கும் மேம் நீங்கள் தான் ஆக்சுவலாக பார்த்துக்கணும். ஸோ மேம் பார்த்து வச்சுக்கோங்க. மேம் தான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ்டாக கிளியராக பண்ணுறது தான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்செல். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து 18 வருஷமாக அந்த ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்க முடியுது. நீங்கள் கூகுள் ரேட்டிங்கில் ஆக்சுவலாக போய் பார்க்கலாம், 4.9 ரேட்டிங் இருக்குது. ப்ளஸ் 10,000+ கஸ்டமர்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பிளாட் வந்து புக் பண்ணியிருக்கனால ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் பார்த்து புக் பண்ணலாம். ஒரு ட்ரஸ்டடான ஒரு ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அது ப்ராப்செல் தான் சொல்லலாம். மேம் ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ சார். ஸோ ப்ராப்செலோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஆர்காடி ஏரோசிட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டவுன்ஷிப்னு சொல்லலாம். இங்கே வந்து என்ன ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா, சென்னை டு பெங்களூர் நேஷனல் ஹைவே பக்கத்தில் நம்மளோட சைட் வந்து லொக்கேட் ஆயிருக்கனால சூப்பர் அப்ரிஷியேஷன் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டிடிசிபி அண்ட் ரேர் அப்படிவாங்க ஒரு நல்ல ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு நம்மளுக்கு 1 லட்சம் லிட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெகா டவுன்ஷிப், ஃபுட்பால் ஏரனா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் டர்ஃபு, பேட்மிண்டன் டர்ஃப்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாலாஜாபாத் சைட் தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த சைட்டோட ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர்ஸ் ரயில்வே ஸ்டேஷன்லையும் 1 கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்டையும் ஆக்சஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அப்ரிஷியேஷன் வேறு லெவலாக இருக்கும். இந்த சைட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரெசிடென்சி. பேருக்கு ஏற்ற மாதிரி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ராயலான ஒரு சைட்னு சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி இருக்கனால நீங்கள் ரெண்டல் பேசிஸில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வேலிடான ஒரு லேண்டாக இருக்குன்னு சொல்லலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா per ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 2,490 கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு ரெண்டல் பேசிஸில் நான் சென்னையில் வந்துட்டு இருக்கேன், எனக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்குறேன்னா இது வந்து உங்களுக்கு சூப்பரான சைட்டு. அப்ரிசியேஷன் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கே தெரியும் எங்கெங்கெல்லாம் வந்துட்டு பஸ் ஸ்டாப், ரயில்வே ஸ்டேஷன் ஆக்சஸ் இருக்கும், அவங்களோட அப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம க்ரோத்தாக இருக்கும். அதுக்கு ஒரு சூப்பரான சைட் சொல்லணும்னா நம்ம வாலாஜாபாத் சைட்டு சொல்லணும். பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையை கலக்கிட்டு இருக்க ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் சொல்லணும்னா நம்ம சென்னையோட செஞ்சியா மறைமலை நகரில் இந்த சைட்டோட ஸ்பெஷல் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரைட் சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜிஎஸ்டி ரோட கனெக்ட் பண்ணலாம். லெஃப்ட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்பி கோயில், அதாவது சிங்கப்பெருமான் கோயில் வந்து கனெக்ட் பண்ணலாம். ரெண்டுத்துக்கு மிடில் ஆக்சுவலாக ஜிஎஸ்டிலேருந்து ஜஸ்ட் 4 கிலோமீட்டர் தாங்க இந்த சைட் வந்து லொக்கேட் இருக்குது. இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் கேட்டட் கம்யூனிட்டி. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே நிறைய வீடு கட்டி வந்துட்டாங்க கைஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோ எடுக்க போகும்போது இதில் நீங்கள் மாண்டேஜஸாக பார்ப்பீங்க.
நிறைய வீடு கட்டவே ஆரம்பிச்சாங்க. பாதி பிளாட் கிட்ட முடிய போது. நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், டிஸ்பிளேலே நம்பர் இருக்கும், மறக்காம நோட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய பிளாட்ஸ் வந்து இங்கே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் தி பிளேஸ்ட் நான் சென்னையில் பார்த்துட்டு இருக்கேன், நான் ஜிஎஸ்டி ஆன் ரோட்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே ஒரு மெட்ரோ பக்கத்தில் ஒரு சைட்டு பார்த்துட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு ஏற்ற சைட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பூந்தமல்லி தண்டலம் சைட்னே சொல்லலாம். இங்கே இந்த சைட்டில் என்ன ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் 400 மீட்டர் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி ஷாப் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ வர இருக்குது. ஆல்ரெடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சிட்டாங்க பூந்தமல்லி மெட்ரோ. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் வந்து ஒரு 20 நிமிஷத்தில் போய்க்க முடியும். உங்கள் சைட்லேருந்து ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. ஒரு சில சைட்லலாம் நம்ம சைட்லேருந்து 4 கிலோமீட்டரில் இருக்குங்க, 2 கிலோமீட்டரில் இருக்குங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் வாக் அப் டிஸ்டன்ஸ் அப்படியே ஆப்போசிட்லேயே தான் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா டிடிசிபி என்ற அப்படி இருக்கனால உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் எல்லாமே கிளியராக இருக்கும். நான் மெட்ரோ அண்ட் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் பார்க்குறேன்னா இது ஒரு அருமையான சைட்டு. அது மட்டும் இல்லாமல் அப்ரிசியேஷன் க்ரோத் ஃபினானபிளாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல் ஏரோசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நம்ம பரந்தூர் ஏர்போர்ட் பக்கத்திலே இருக்குன்னு சொல்லலாம். இந்த சைட்டோட எக்ஸாக்ட் லொகேஷன் கரெக்டாக நம்மளுக்கு சொல்லணும்னா பன்னூர் சுங்குவாச்சத்திரம் அப்படின்ற அந்த மெயினில் தான் கைஸ் இந்த சைட் வந்து லொக்கேட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் ரெண்டல் பேசஸில் பார்த்தாலும் சரி, நான் ஸ்ரீபெரும்புத்தூரில் அப்புறமா வரகணம் சைடு ஒர்க் பண்ணாலும் சரி, இந்த சைட் வந்து உங்களுக்கு அருமையாக இருக்கும். நீங்கள் வந்து ஆக்சுவலாக நீங்கள் வாங்கி போடலாம், ரெண்டல் பேசஸில் உள்ள சூப்பரான ஒரு சைட்னே சொல்லலாம். இதுவுமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி ரேர் அப்டோர் வாங்கியிருக்கனால உங்களுக்கு எல்லாமே டாக்குமெண்டேஷன் கிளியராக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 1990 தான் கைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. 1990 ரூபாய்க்கு தான் கைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. சரௌண்டிங்ல இந்த ரேட்டுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம ப்ராப்சல் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சைட்டையும் மிஸ் பண்ணிட்டாங்க. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருவள்ளூர் சைட் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சைட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிருந்தாவரம் ஆஃபீஸர் என்க்ளேவ்னு சொல்லலாம். இது ஆக்சுவலாக ஏன் அப்படி வச்சிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபீஸர்ஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேயும் குடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருவள்ளூர் சைட்டை சுற்றி நிறைய ஆஃபீஸாக இருக்கட்டும், அப்புறமா பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்கில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்குள்ளே குடியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் என்க்ளேவ்னு கொடுத்துருக்காங்க. இந்த சைட்டோட இன்னொரு பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட் தெரிஞ்சு பார்த்தீங்களா, இந்த கேட் தான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா திருமுருகன் காலேஜ்னு சொல்லலாம். அந்த சைட் அப்படியே ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட் வந்து லொகேட்டாக இருக்கு. ஸோ காலேஜ் பக்கத்துலேயே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 6 வே லைன் வேற இருக்கு. அதெல்லாம் வர இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ வாங்குற ரேட்டுக்கும் அப்போ வாங்குற ரேட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. வேற லெவலில் கோர்த்து இருக்கும். டிடிசிபி அண்ட் ரேர் ஆப்ஷனில் கொடுத்துட்டு இருக்காங்க. சரௌண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலெக்டர் ஆஃபீஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ், அதுக்கப்புறமா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு எல்லா டெவலப்மெண்ட்டும் இருக்குது. அந்த டெவலப்மெண்ட்லாம் தாண்டி 6 வே லைன் பக்கத்தில் இருக்கும். நீங்களே பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 6 சைட், அந்த 6 சைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ பண்ணி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 7வது சைட்டாக புது சைட்டை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வந்து லொக்கேட்டாக இருக்கனால உங்களுக்கு அதோட அப்ரிசியேஷன் சூப்பராக இருக்கும். நம்ம வாலாஜாபாத் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட எப்படி நம்ம ராயல் ரெசிடென்சி பார்த்துருப்போம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செரினுன்ற அந்த ப்ராஜெக்டும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட்னே சொல்லலாம். ப்ராப்ஷன்னாலே உங்களுக்கே தெரியும் ஆஃபர் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. ஸோ ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த சைட்டோட பர் ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து சொல்லிடுறேன். 1690 ரூபாய் தான் கைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சரௌண்டிங்கில் யாருமே கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ராப்சல் எப்பயுமே நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 10 அப்படின்ற ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சில்லர் கில்லர், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர் வந்து பார்த்துருப்போம். பில்லா ரங்கா பாஷா அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே நம்மளுக்கு ஆஃபர் இல்லாமல் ப்ராப்சல் இருக்கவே மாட்டாங்க. இப்போ என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அது 10 கோல்டு காயின் கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 10 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க கைஸ். இந்த மாதிரி ஆஃபர் வேறு எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது மட்டும் சிஇயோட ஒரு பைட் பார்ப்பீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சார் வந்து நம்மளுக்கு நிறையவே எக்ஸ்பிளைன் பண்ணார். அவரோட டீட்டெயில்ஸ் எத்தனை வருஷமாக இது பண்ணிட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 18 வருஷமாக இந்த ஃபீல்டு அவர் இருக்கிறனால நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவார். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு கேட்கணும்னு நினைக்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் எங்கெங்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி சோர்ஸ் பண்ணி போடுறீங்களோ எல்லா இடமே நல்ல அப்ரிஷியேஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற இடம்லாம் அப்ரிஷியேஷன் ஆகுதா, இல்லைனா ஒரு ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது வச்சுருக்கிறீங்களா? அந்த மாதிரி எனக்கு டவுட்டே வருது. எப்படி இந்த மாதிரி சூஸ் பண்ணுறீங்க சார்? இல்லை, பேசிக்காக நம்ம 2-3 விஷயங்கள் தான் நம்ம பார்க்குறது. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் கம்யூனிட்டிஸ். நீங்கள் எப்படி இன்ஸ்டா மார்ட்லாம் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் டெலிவரி அந்த மாதிரி கான்செப்ட் தான். 10 மினிட்ஸில் உங்களோட பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாமே நம்ம நியர்பை இருக்குதான்னு பார்க்குறோம். லைக் ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட். இது மாதிரி ஒரு 10 மினிட்ஸில் பைக்கோ காரோ எடுத்தோம்னா நம்ம இந்த ஸ்கூல், இந்த பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாமே நியர்பை இருக்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். அது ஃபஸ்ட்டு. செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ், லைக் இப்போ மெட்ரோவாக இருக்கட்டும், ஒரு ஏர்போர்ட் இதுவாக இருக்கட்டும், அது மாதிரி எனி இண்டஸ்ட்ரியல் ஜோனு, இந்த மாதிரி என்ன மாதிரி அப்கமிங் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எங்கெல்லாம் வருது, ஸோ அங்கெல்லாம் ஹை க்ரோத் ஆஃப் அப்ரிஷியேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி க்ரோத் காரிடர்ஸு க்ளோஸ் டு த ஹைவே, இந்த மாதிரி தான் நம்ம ப்ராஜெக்ட் நம்ம செலக்ட் பண்ணி பண்ணுறோம். ஸோ இதனால் வாங்குறவங்களுக்கும் இயர்லியராக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல பெட்டர் ஆஃப் ரிட்டர்ன்ஸும் கிடைக்குது. லாங் டேர்மில் நல்ல ஒரு செக்யூர்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் அவங்களுக்கு அமையுது. கொஷின் சார்,
இப்போ ஜென்ரலாக ஒரு ப்ராஜெக்ட் வாங்க போகிறோம் இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறோம், அது வீடோ இல்லை பிளாட்டோ, பக்குன்னு இருக்கும் லைட்டாக. நாளைக்கு ஏதாவது ஒன்றுன்னா என்ன பண்ணுறது, எங்கே போய் கேட்குறது, இவங்க இங்கே தான் இருப்பாங்களா அந்த மாதிரின்னு. ஸோ இவங்கெல்லாம் ப்ராப்ஷல் நம்பி வரதுக்கு ப்ராப்ஷல் என்ன சார் கேரண்டி தரும்? சரி, நம்ம அந்த ஃபீல்டில் ஆல்மோஸ்ட் 18 இயர்ஸ் தான் இருக்கும். ஓகே சரிங்களா, 25+ ப்ராஜெக்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி டெலிவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ட்ராக் ரெக்கார்டு இந்த எக்ஸிஸ்டிங் நீங்கள் என்னுடைய எந்த நியூ ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னாலும் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம். அவங்க எங்கள் கம்யூனிட்டிக்குள்ளே வந்துட்டிங்கன்னா எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு கிளியராக கிடச்சிடும். சூப்பர். எல்லா டீம்ஸும் நம்மளுக்கு சேல்ஸ் மட்டும் இல்லை, சிஆர்எம், அக்கௌண்ட்ஸ், லீகல் டீம் எல்லாமே இன்னோஸ்லேயே நம்ம வச்சுருக்கோம். ஆக்சுவலி இன்க்ளூடிங் டிஜிட்டல் டீம்லேருந்து ஒரு க்ரியேட்டிவ் டிசைன் பண்ணி மக்கள்கிட்ட சேர்க்கறதுலேருந்து டில் அவங்க புக்கிங்லேருந்து சேல்ஸு, ஹோம் லோனு, ரெஜிஸ்ட்ரேஷன், போஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், அது வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த சிவாஜி படத்தில் வர மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் தனி டிபார்ட்மெண்ட் வச்சு தனி கவர்மெண்ட்டே ரன் பண்ணுறாங்கன்ற மாதிரி நீங்கள் ஃபுல்லாகவே ஸ்ட்ரக்சராக தான் ஒர்க் பண்ணிட்டா. 2025ல் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 6 ப்ராஜெக்ட்ஸ் மேலே பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அதில் ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாகவே உங்களோட கிளைண்ட்ஸாக மாறி இருக்கிறாங்க. ஸோ இப்போ 2026ல் உங்களோட பிளான் என்ன? ஸோ இது எந்த மாதிரி கொண்டு போக போகிறீங்க? இன்னும் எத்தனை ஹாப்பி கிளைண்ட்ஸை உருவாக்க பிளான் வச்சுருக்கீங்க சார்? நம்ம 26ல் ஒரு 10 ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பிளான் பண்ணிருக்கோம் லான்ச் பண்ணுறதுக்கு. 10 ப்ராஜெக்ட்ஸ் கிட்ட. ஆமாம். இப்போ ஜான்வரிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வேப்பம்பட்டில் ஒரு 30 ஏக்கர்ஸ் ஒரு டவுன்ஷிப் ஒன்று க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். சூப்பர் சார். இது ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் அனதர் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் ஒரு 5 ஏக்கர்ஸ் கேட்டட் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஒன்று வந்துட்டுருக்கு. ஸோ 2 ப்ராஜெக்ட் ஜான்வரியில் நம்மளுக்கு லான்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலகிரியில் ஒரு ரெசார்ட் டைப்பில் ஒரு பிளாட் ஒரு ஏலகிரியில். சூப்பர் சார். இங்கேருந்து ஒரு வீக்கெண்டுக்கு போயிட்டு வர மாதிரி ஒரு லொக்கேஷன். ஸோ அங்கே ஒரு ப்ராஜெக்ட் நம்ம லான்ச் பண்ணுறோம். இதோட நெக்ஸ்ட்டு பைப்லைனில் பார்த்தீங்கன்னா அகைன் உங்களுக்கு சிங்கப்பெருமாள் கோயில், ஸ்ரீபெரும்புதூர், சென்னை பெங்களூர் ஹைவேல. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் வந்து லைன் அப் வேரியஸ் ஸ்டேஜஸில் இருக்குது. அப்ரூவல்ஸ், லேண்ட் அக்விசிஷன் இந்த ஸ்டேஜஸில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஏன்னா 2025ல் உங்களோட ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸும் ஜான்வரி மந்த் என்ன ப்ரைஸிங் போச்சுன்னு தெரியும். இப்போ டிசம்பரில் என்னென்ன ப்ரைஸிங் போயிட்டு இருக்குன்னு தெரியும். ஸோ ஜான்வரி பர்ச்சேஸ் பண்ண எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. கண்டிப்பாக. ஸோ இப்போ 2026ல் நீங்கள் சொல்கிற இந்த 10 ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணால் இப்போ 25ல ஹாப்பியாக இருக்காங்கல்ல, அதே மாதிரி இருப்பாங்கன்னு நம்பலாம்ல சார்? கண்டிப்பாக நம்பலாம். கண்டிப்பாக எங்களோட ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணுற டைமே வாங்குறவங்களுக்கு எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு அவங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி அப்ரிஷியேஷன். காஞ்சிபுரம் ப்ராஜெக்ட் எக்ஸாம்பிள் 50% அப்ரிஷியேஷன் ஆயிருக்கு ஸோ ஃபார் ஃப்ரம் த லான்ச் வித்தின் 1.5 years டைம்லேயே. ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராஜெக்டும் பார்த்தீங்கன்னா மினிமம் 30 to 50% வந்து இந்த இயர் ஆர் 2ல் அவங்களுக்கு அந்த அப்ரிஷியேஷன் கேரண்டியாக இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஹோப்ஃபுல்லி 10+ பண்ணணும்னு என்னோட விஷ். கண்டிப்பாக சார். எங்களை இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஏதாவது பார்த்து பண்ணுங்கள் சார். கண்டிப்பாக எங்கள் சேனல்லேருந்து வந்தால். ஷூர் டெஃபினட். கண்டிப்பாக சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, வீடியோ வந்து பார்த்துட்டு நினைக்கிறேன். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு ஆர்கனைசேஷனில் என்னென்னலாம் நடக்குன்றதை நம்மளுக்கு நம்ம ப்ராப்ஸில் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பிஹைண்ட் த சீன்ஸில் என்ன ஒர்க் நடக்குதுன்னே தெரியும். நம்ம இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இன்டெப்த்தாக டீட்டெயிலாக நான் வந்து சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்டெப்த்தாக இல்லாட்டி ஒரு அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சாரோட நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஆல் த கேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விசிபிளாகவும் நம்மளுக்கு வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம ட்ரஸ்ட் பில்ட் பண்ணணும். ப்ளஸ் வந்து ப்ராப்ஸல்னாலே ஒரு ட்ரஸ்டான ஒரு கம்பெனி தெரியணுன்றதுக்காண்டி தான் இந்த வீடியோன்னு சொல்லலாம். ஆல்ரெடி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 18 years ஃபீல்டில் இருக்காங்க. 10,000+ கஸ்டமர்ஸ் இருக்கனால அவங்களுக்கு வந்துட்டு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் அவங்க இது பண்ணுறாங்கன்னா இது ஒன்று ஜென்யூனிட்டி, அவங்களோட ஜென்யூனிட்டியை காட்டுதுன்னு சொல்லலாம். ராயல் ரெசிடென்சி, பிஎல் ஏரசிட்டி, அதுக்கு அர்காடி ஏரசிட்டின்னு சொல்லிட்டு நிறைய சைட்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த சைட்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் சைட்டை வந்து புக் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல்லையே அர்காடி ஏரசிட்டி 1 போட்டிங்கன்னா நம்மளோட வீடியோ வரும். அது மாதிரி ஒரு சைட் நம்ம போட்டு நீங்கள் வீடியோ போட்டிங்கனாலே நம்மளோட வீடியோ வரும். மறக்காமல் அதெல்லாம் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் த கேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் வந்துட்டு ப்ராப்ஸல், அதாவது நீங்கள் வந்து லேண்ட் வாங்குறதா இருந்தால் நிச்சயமாக ப்ராப்ஸில் வாங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கம்பெனின்னு சொல்லலாம். பாய் கைஸ்.